ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கோல்டு ரேட் வந்து பயங்கரமாக வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு நாள் வந்து டிக்ரீஸ் ஆகுது. சடனாக ₹1000 இன்க்ரீஸ் ஆகுது, 500 இன்க்ரீஸ் ஆகுது, 500 வந்து டிக்ரீஸும் ஆகுது, ₹1000 டிக்ரீஸும் ஆகுது. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம வந்து டிஜிகோல்டில் சேர்த்தா நமக்கு வந்து லாபமா, இல்லை வந்து நம்ம சிட்டு ஸ்கீம் போட்டு ஜுவல்ஸ் வந்து சேர்த்தா லாபமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த ஜுவல்ஸ் எல்லாமே நான் பாஸ்ட் 1 இயராக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்ஸு. இதில் ஒரு ஜுவல்லரி வந்து நான் சிட்டு போட்டு வாங்கினது, ஒரு ஜுவல்லரி நான் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கினது, ஒன்று வந்து காயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வந்து வாங்கினது. ஸோ இது லாஸ்ட் இயர் வந்து ஆடி மந்த்து பர்ச்சேஸ் பண்ணது இயரிங்கு ஜிஆர்டியில். இதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஒரு ரிங் டைப்பில் இருக்க ஒரு இயரிங்கு. ஸோ இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிட்டு போட்டு தான் வந்து வாங்கினேன். ஸோ இதில் வந்து நான் வேஸ்டேஜ் எதுவுமே வந்து பே பண்ணலை. இது வந்து ஆடி மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. நெக்ஸ்ட் ஜுவல்லரி வந்து இது. ஸோ இது வந்து மலபாரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ ஃபெப்ரவரி மந்த்து என்னோட பையனோட பர்த்டேக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஜான்வரி மந்த் வந்து ஃபுல் ஃப்ளக்சுவேட் ஆகி 16,000க்கு போயிட்டு திருப்பி இறங்கி 13,700 அப்படின்னு வந்திருந்ததில்ல. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து நான் வாங்கின வந்து ஜுவல்லு. இது ரெடி கேஷ் கொடுத்து வந்து வாங்கினது. ஸோ வேஸ்டேஜ் வந்து இதுக்கு 10%. ஸோ பே பண்ணி தான் வந்து நான் வாங்கினேன். ஸோ 10.4 சம்திங் வந்து வேஸ்டேஜ், அதை வந்து பே பண்ணி தான் வாங்கினேன். அந்த இயரிங்க்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 18%. ஸோ இதுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் வந்து நான் கொடுத்து தான் வந்து வாங்கினேன். இது கரெக்டாக வந்து 8.125 கிராமு 1,27,200 பே பண்ணி இதை நான் வந்து வாங்கியிருந்தேன். இப்போதைக்கு கோல்டு ரேட் வந்து 12,800லேருந்து 14,000 வரைக்கும் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பட் நான் இதை வந்து 13,700 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் எனக்கு வந்து 1% கூட கெயின் வந்து இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த ஜுவல்லரி வந்து நான் அக்ஷய திருதியைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணது. இது வந்து கோல்டு காயினை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கினது. ஸோ என்கிட்ட இருந்த 2 சவரன் கோல்டு காயின் அது லாஸ்ட் இயர் 2025 நியூ இயர்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த நெக்லஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட டோட்டல் வெயிட் வந்து 16 கிராமு வித் பேக் செயினோட வந்து 20 கிராம்ஸு. பட் என்கிட்ட அப்போ 16 கிராம்ஸ் தான் வந்து கோல்டு காயின் இருந்தது. ப்ளஸ் கேஷும் வந்து அந்த டைமில் வந்து கையில் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து பேக் செயினை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டேன். கோல்டு காயினை வந்து கொடுத்து தான் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதுனால வேஸ்டேஜ் வந்து பே பண்ணி தான் வந்து வாங்குற மாதிரி வந்து இருந்தது. ஸோ வேஸ்டேஜ் இதுக்கு வந்து ஆக்சுவல் வேஸ்டேஜ் வந்து 19%. ஸோ அந்த டைமில் வந்து ஆஃபர் வந்து இருந்தது, 20% வந்து டிஸ்கவுண்ட் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி எனக்கு வந்து 14% வந்து இதில் வேஸ்டேஜ் வந்து போட்டு கொடுத்தாங்க. இந்த செயினுக்கும் அதே 14% தான், நம்ம பின்னாடி வாங்குற பேக் செயினுக்கும் அதே 14% வேஸ்டேஜ் தான். ஸோ எதுக்கு வந்து ஒரு பேக் செயினுக்கு வந்து 14% வந்து வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கணும். ப்ளஸ் நான் என்கிட்ட அந்த டைமில் வந்து கேஷும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்க சொன்னாலும் வந்து கொடுப்பாங்க. பேக் செயினுக்குலாம் வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு 8% 10% தான் மேக்ஸிமம். ஸோ அதனால் அதை தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த 3 ஜுவல்லரியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்ஸு. இந்த இயருமே வந்து நான் சிட்டு வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். மொத்தம் வந்து 3 சிட்டு. ஸோ 2000 2000 4000 அப்படின்னு சொல்லிட்டு 3 சிட்டாக வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் ஒரு சிட்டு வந்து ஜூலை மந்த்து இப்போ வந்து முடிய போகுது, ₹4,000. இது வந்து ஆடி மந்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போட்டது. இது வந்து 2000 சொல்லிட்டு ₹4,000. இது வந்து அக்டோபரில் வந்து மெச்சூரிட்டி ஆகுது. ஸோ இது தீபாவளி டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து போட்டது. நீங்கள் வந்து சிட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டு எப்போவுமே வந்து பழகிக்கங்க. ஏன் அப்படின்னா இப்போ ரேட் வந்து ரொம்ப ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒரு சிட்டை வந்து நீங்கள் இன்கேஸ் ஹையில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இன்னொரு ரிமைனிங் சிட்டு நீங்கள் வந்து லோவில் வந்து பே பண்ணிக்கலாம். மந்தோட ஸ்டார்டிங்கில் ஒன்று, நடுவில் ஒன்று, எண்டில் ஒன்று, அப்படி கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு சிட்டாவது வந்து லோவில் பே பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 5,000 போடுறீங்க அப்படின்னா கூட இப்போதைக்கு இருக்க ரேஞ்சுக்கெல்லாம் 2,000 2,000 1,000 அப்படி கூட நீங்கள் பிரித்து வந்து போட்டுக்கோங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்படி தான் வந்து நான் இந்த லாஸ்ட் 1 இயராக என்னோட கோல்டு சேவிங்ஸ் இருக்குது. பட் இப்போ எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்து வருது. இன்ஸ்டா கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டா கோல்டில் தான் வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குது, சிட்டு ஸ்கீமில் கம்மியாக பெனிஃபிட் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்தது. ஸோ அதை நான் ஃபுல்லாக கால்குலேஷன்லேயும் வந்து போட்டு பார்த்தேன். அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ என்னோட டிஜிகோல்டு சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் தான் வந்து பண்ணுறேன். ஸோ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் தான் வந்து நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண உடனே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. உடனே ஸ்டார்ட் பண்ணல, டிசம்பர் எண்ட்லேயே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நான் வந்து ஜான்வரி எண்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா இன்கேஸ் 0% வேஸ்டேஜ் ஆஃபர், இந்த ஷாப் ஆஃபர்லாம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு டிசம்பர் டைமில் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் டைம்லலாம் 0% வேஸ்டேஜ் வந்து போடுவாங்க கோல்டு காயினுக்கு. அதை மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வந்து லேட்டாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ நான் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா 23,598 பே பண்ணியிருக்கேன். எனக்கு வெயிட் அக்குமுலேட்டர் 1.784 கிராம்ஸ், பெனிஃபிட் வெயிட் வந்து 0.223 கிராம்ஸ், டோட்டலாக 2.007 கிராம்ஸ் வந்து எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாகவே வந்து 7% ஸ்லாப்ல மட்டும்தான் வந்து பே பண்ணேன். 5% ஸ்லாப்ல நான் எதுவுமே வந்து பே பண்ணலை. நான் வந்து 7%க்கும் 5%க்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 5%ல பெரிய பெனிஃபிட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதனால ஃபுல்லாக நான் அந்த 4 monthsலேயே இந்த அமௌண்ட்டை வந்து நான் பே பண்ணி 2 கிராம்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு ஆவரேஜ் ரேட் வந்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் பே பண்ண அந்த 23,598 டிவைட் பை இந்த 2.007 இதை வந்து போட்டோம் அப்படின்னா 11,758 ரூபாய் அப்படிங்கிறதா என்னோட ஆவரேஜ் ரேட்டாக வந்துச்சு. இப்போ சிட்டு ஸ்கீமா இருந்தா நம்ம வந்து வேஸ்டேஜ் பே பண்ண தேவையில்லை. டிஜிகோல்டுக்கு வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து அப்ளிகபிள் ஆகுமா இல்லையா அப்படிங்கறதும் இன்னும் கன்ஃபார்மா வந்து தெரியல. ஸோ வேஸ்டேஜ் 2% பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்தாலும் இந்த 11,758ஓட 2% ஆட் பண்ணோம் அப்படின்னா 11,933 ரூபாய் தான் வந்து வருது. அதுவும் நான் பே பண்ணது எல்லாமே 13,000, 14,000, 15,000 இருந்த ரேஞ்சில் தான் நான் ஃபுல்லாகவே வந்து பே பண்ணியிருந்தேன். அதில் பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படிங்கறதுனால இந்த ஆவரேஜ் ரேட் வந்து எனக்கு வந்து கம்மியாக வந்திருக்கு. இது வந்து நான் நியூ இயரை டார்கெட் பண்ணி ஓப்பன் பண்ண இன்ஸ்டா கோல்டோட டீட்டெயில்ஸ். நான் இன்னொரு இன்ஸ்டா கோல்டும் வந்து ஓப்பன் பண்ணேன் இப்போ அக்ஷய திருதியைக்கு. இதை பற்றியும் நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஜூலை 2 அப்போ ஸ்டார்ட் பண்ணேன். இதோட மெச்சூரிட்டி வந்து ஏப்ரல் எண்டில் வந்து வருது. ஸோ மே 9, 10 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து அக்ஷய திருதியை வந்து வருது. ஸோ நான் வந்து ஒரு 10 days ப்ரியராக இருக்க மாதிரியே வந்து போட்டுக்கிட்டேன். டோட்டலாக இப்போதைக்கு எவ்வளோ அமௌண்ட் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா 5,739 வந்து பே பண்ணியிருக்கேன். வெயிட் அக்குமுலேட்டட் 0.451 கிராம்ஸு, பெனிஃபிட் வெயிட் வந்து 0.056 கிராம்ஸ், டோட்டலாக வந்து 1/2 கிராம்ஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு ஆவரேஜ் ரேட் போட்டோம் அப்படின்னா 11,418 ரூபாய். அதோட 2% வேஸ்டேஜை சேர்த்தாவே 11,647 ரூபாய் தான் வருது. இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 12,900 14,000 இருக்க ரேஞ்சில் நான் வந்து பே பண்ணது. அதுக்கும் இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜ் ரேட்டில் அரௌண்ட் ஒரு 350 rupees வந்து இது வந்து எனக்கு கம்மியாக வந்து கிடைச்சிருக்கு இந்த ஸ்கீமில். இதில் வந்து நான் ஒரு 1 கிராம் அப்படின்னு வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு வந்து டைம் இருக்குது. நான் 7% ஸ்லாப்ல மட்டும்தான் பே பண்ணுவேன், 5%ல பே பண்ண மாட்டேன். ஸோ அதனால எனக்கு இன்னும் வந்து ஒரு 2 months இருக்குது. அதுக்குள்ளே திருப்பி இன்னொரு 1/2 கிராம் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். எகெயின் இன்னொன்று வந்து ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட் இயர் வந்து ஆடியை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து இன்ஸ்டா கோல்டில் எனக்கு பெனிஃபிட் எல்லாம் கிடச்சிருக்கு. அதே நான் பே பண்ண சிட்டு ஸ்கீம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிட்டு ஸ்கீம் வந்து நான் 4,000 rupees வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பே பண்ணுறேன். இப்போ ஆடி ஆஃபருக்கு வந்து பிளான் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணது. எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 29 September 2025 அந்த ரேஞ்சிலே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து கம்மி தான். நான் பே பண்ண பேமெண்ட் எல்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 10,715 ரூபா, செகண்ட் பேமெண்ட் 11,070 ரூபா, தேர்ட் பேமெண்ட் 11,335 ரூபா, ஃபோர்த் பேமெண்ட் 11,935 ரூபா, ஃபிஃப்த் பேமெண்ட் 12,450 ரூபா. அதுக்கப்புறம் தான் நான் வந்து 12,000, 13,000, 14,000லாம் வந்து பே பண்ணியிருந்தேன். ஸோ இதோட மெச்சூரிட்டி நான் இப்போ 11 பேமெண்ட்ஸ் வந்து பண்ணி முடிச்சுட்டேன். பட் ரேட் வந்து இன்கேஸ் எனக்கு வந்து கம்மியாக கிடைச்சது அப்படின்னா அமௌண்ட் பேசிஸில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கேன். ப்ளஸ் ஆடி ஆஃபரும் வந்து இந்த தடவை டிஸ்கவுண்ட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கர்நாடகாவுக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பட் அதுதான் 90% வந்து ஆடி ஆஃபராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் இன்கேஸ் சேஞ்ச் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 44,000 11 monthsக்கு. ஸோ 4,000 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 44,000 வந்து பே பண்ணியிருக்கேன். வெயிட் வந்து 3.457 கிராம்ஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. ஆவரேஜ் ரேட்டை பாருங்களேன். இந்த 44,000 டிவைட் பை இந்த 3.457 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 12,728 ரூபாய் அப்படின்னு வருது. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா கோல்டோட வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 1,000 rupees வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த செகண்ட் இன்ஸ்டா கோல்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 1,350 rupees வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அதுவும் இந்த அமௌண்ட் எல்லாம் நான் கிட்டத்தட்ட 12,000, 13,000, 14,000 அந்த ரேஞ்சில் இருக்கும் போது பே பண்ணது. இல்லை நான் 10,000ல இருந்தே வந்து அமௌண்ட் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். பட் என்னோட ஆவரேஜ் ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கு.
முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் டிப்பில் தான் வந்து பே பண்ணியிருக்கேன். எந்த இடத்துலையும் வந்து நான் ரொம்ப மேக்ஸிமம் அமௌண்ட் இருந்த போதெல்லாம் வந்து பே பண்ணல. ஒரே டைம் மட்டும் இந்த யூஎஸ் ஈரானோட வார் வந்து ஸ்டார்ட் ஆன டைம்ல நிறைய பேர் வந்து 14,900 சம்திங்ல வந்து பே பண்ணோம். அந்த ஒன்று தான் நான் 14,900ல பே பண்ணது. ரிமைனிங் எல்லாமே வந்து கம்மியான அமௌண்ட் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து சிட்டில் வந்து 12,728 ரூபா தான் வந்திருக்கு. இப்போ ரேட் வந்து ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. நம்ம கட்டி முடிச்சோன்னே பார்த்தா டிக்ரீஸ் ஆயிருது. எல்லா மாசமும் இப்படி தான் நடந்துகிட்டே இருக்கு. அதனால இப்போ எனக்கு இருக்க பெரிய டவுட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ என்னோட இந்த சிட்டு ஸ்கீம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து திருப்பி ஒரு சிட்டா வந்து போடலாமா, இல்லை மந்த்லி இன்ஸ்டா கோல்டுலேயே வந்து பே பண்ணி எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் இதில் நமக்கு கிடைக்கிது, ஆவரேஜ் ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது. அப்படிங்கும் போது கோல்டு காயினாக வாங்கி அக்குமுலேட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் வந்து எனக்கு இருந்தது. ப்ளஸ் சிட்டு ஸ்கீம்லாம் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா முன்னெல்லாம் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. 4,000 5,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ஸோ ஒரு சவரன் வாங்கணும் அப்படின்னா நம்ம 4,000 5,000 வந்து சிட்டில் பே பண்ணாவே போதும், ஒரு சவரன் வந்து வாங்கிக்கலாம். இப்போ கரண்ட் ரேட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 14,000 ஸ்டார்ட் ஆகி நம்ம இன்னும் ஒரு வருஷம் இருக்கும் நம்ம சிட்டு முடியறதுக்கு. அப்போ 14,000 ஒரு 16,000 போயிடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 10,000 12,000 பே பண்ற மாதிரி இருக்கும் மந்த்லி. இவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ணோம் மந்த்லி அப்படின்னா தான் ஒரு 8 கிராம்ஸே வந்து வாங்க முடியும். ஜென்ரலா இவ்வளோ அமௌண்ட் எல்லாம் நம்மளால சிட்டுல வந்து பே பண்ண முடியாது. பிளஸ் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. வேற இதுலயும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்ஸ்டா கோல்டுலயும் பே பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது மந்த்லி ஒரு 5,000 அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற பாசிபிலிட்டி. அப்போ மந்த்லி 5,000 அப்படின்னா ஒரு 4 கிராம்ஸ் தான் வந்து அப்ராக்சிமேட்டா நமக்கு வந்து ஆட் ஆகும். 4 கிராம்ஸ்ல என்ன வாங்க முடியும்? இயரிங்ஸ், ரிங்கு, டாலர், இதுதான் வந்து வாங்க முடியும். எத்தனை தடவை சிட்டு போட்டு இதையே வந்து ரிப்பீட்ல வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தாட்டும் எனக்கு இருக்கு. இப்பவே நான் வந்து 4,000 பே பண்ணதுல எனக்கு 3.5 கிராம்ஸ் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு. இதுல நான் ஒன்னு இயரிங் வாங்கணும், இல்லை அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு இல்லை எனக்கு வந்து ரிங் வாங்கணும். இதை தவிர வேற பாசிபிலிட்டியே வந்து இல்லை. ஸோ இப்படி தான் வந்து இருக்கு. ஸோ சிட்டு ஸ்கீம்ல கோல்டு காயின் வாங்குறதுக்கு நமக்கு மனசு வராது. அப்படி வாங்கினாலும் அது வந்து வேஸ்ட். இப்போ எத்தனை தடவை நம்ம வந்து ரிங்கு, இயரிங்கு, டாலராகவே வந்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறது. பெரிய ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் டார்கெட் என்ன அப்படின்னா இந்த நெக்லஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ஹாரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஹாரம் வந்து இதில் டாலர் இருக்கு. ஸோ வித் டாலரோட இல்லாமல் கொஞ்சம் வந்து பிளைனாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. இதில் வந்து லக்ஷ்மிலாம் போட்டிருக்கு. ஸோ ட்ரெடிஷ்னலாக ஒரு ஹாரம் வாங்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு மாங்காய் மாலை, ஒரு முல்லை மாலை, அந்த மாதிரி வந்து நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை ஒரு காசு மாலை அந்த மாதிரி. ஸோ மினிமமாக அதுக்கு வந்து 5 சவரன் வந்து தேவைப்படுது. இப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் வந்து எனக்கு இருந்தது. ஸோ திருப்பி சிட்டு ஓப்பன் பண்ணுறதுல வந்து எந்த யூஸும் இல்லை. திருப்பி இயரிங்கு, ரிங்காக வந்து வாங்கி வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து சிட்டு வந்து ஓப்பன் பண்ண வேணாம். நம்ம எல்லாத்தையும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வருதோ, இப்போ மந்த்லி நம்ம டார்கெட் பண்ணி வச்சிருப்போம்ல ஒரு 5,000 அப்படின்னு சிட்டுக்குன்னு எடுத்து வச்சிருக்கோம்னா அந்த அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டா கோல்டு, டிஜி கோல்டு எது வந்து ஓகேயா இருக்கும். ஆனால் இன்ஸ்டா கோல்டு தான் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு தான் வந்து பெனிஃபிட் வந்து ஜாஸ்தியாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டுட்டு கோல்டு காயினாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டார்கெட் வந்து 5 சவரன் அப்படின்னா அந்த 5 சவரனுக்கு வந்து 40 கிராம்ஸ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணணும். ஸோ மந்த்லி வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை பே பண்ணி ஒரு 2 to 3 இயர்ஸில் இந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லையோ இல்லை வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போடுற டைம்லையோ இல்லை வந்து 50% ஆஃபர் போடுற டைம்லையோ இதை நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு இருக்கு. கிராம்ஸா வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கிராம் வந்து இப்போ 14,000 அப்படின்னு ஆவரேஜா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சவரன் கிட்டத்தட்ட 1,12,000 ரூபாய். 18% வேஸ்டேஜில் ரெடி கேஷ் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு சவரன் வாங்குறீங்க அப்படின்னா 20,160 ரூபா வேஸ்டேஜுக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கு. ப்ளஸ் வேஸ்டேஜுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க. அந்த ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 20,765 ரூபா. அரௌண்ட் ஒரு 1.5 கிராம்ஸ் வந்து வேஸ்ட்டாகவே போகுது. ஒரு 8 கிராம்ஸ் வாங்குறோம் அப்படின்னா ஒரு 1.5 கிராம்ஸ் வந்து நமக்கு வேஸ்டேஜுக்கே வந்து போயிடுது. அதனால இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளால ரெடி கேஷ் கொடுத்து வந்து கண்டிப்பாக வாங்கவும் முடியாது. ப்ளஸ் வந்து நெக்லஸ், ஹாரம் இந்த மாதிரி ஒரு 3-4 சவரன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளால சிட்டுலையும் வந்து பே பண்ணி வாங்க முடியாது. ஒரு 3 சவரன்லாம் வந்து டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சவரனுக்கே 10,000 ரூபாய் சேர்க்கணும். ஸோ ஒரு 3-4 சவரன்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி வந்து 30,000 to 40,000 வந்து சிட்டுலே பே பண்ணாதான் வந்து வாங்க முடியும். ஸோ அந்த பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் வந்து என்ன தாட்ல இருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டார்கெட் எனக்கு ஹாரம் அப்படின்னு இருக்கும்போது நான் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டா கோல்டில் வந்து போட்டுட்டு அதை வந்து காயினாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில்
ஸ்கீமில் வந்து போட்டுட்டு அதை வந்து ஹாரமாக வந்து வாங்கிக்கலாம் வேஸ்டேஜ் ஃப்ரீல அப்படிங்கிற பாயிண்டில் தான் வந்து நான் இருக்கேன். இந்த டிஜிகோல்டு ஸ்கீமோட ஆவரேஜ் ரேட்டு, இந்த சிட்டு ஸ்கீமோட ஆவரேஜ் ரேட்டு இதெல்லாம் வந்து பார்த்தா நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. இந்த இன்ஸ்டா கோல்டில் தான் நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து சிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஸ்டா கோல்டுலேயே வந்து ஃபுல்லாக பே பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் இன்ஸ்டா கோல்டில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சிட்டு அப்படின்னா ஒரு 2000 4000 நம்ம 2000 அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு போடுறோம் அப்படின்னாலும் இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணிட்டோம். ஒரு 13,500 பே பண்ணிட்டோம். இதை வந்து 13,300 பே பண்ணிட்டோம். இதுதான் வந்து கம்மியான அமௌண்ட்டா இருக்கும் இந்த மாசம் அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா திருப்பி இறங்கி ஒரு 12,800 போயிடுச்சு அப்படின்னா நம்மளால பே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மந்தோட அட்வான்ஸ் எல்லாம் வந்து நம்மளால வந்து பே பண்ண முடியாது. பட் இன்ஸ்டா கோல்டுல என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இந்த அமௌண்ட் இருக்கா, இதுல நம்ம ஒரு 500 பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 13,300 இருக்கா, அதுல ஒரு 500 பே பண்ணிக்கலாம். 13,800 போனாலும் ஒரு 500 பே பண்ணிக்கலாம். 12,800 போனாலும் ஒரு 500 வந்து பே பண்ணிக்கலாம். ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வேணுமாலும் பே பண்ணிக்கலாம், பே பண்ணாம இருக்கலாம். இதெல்லாம் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு இன்ஸ்டா கோல்டு ஸ்கீம்ல. அதனால எனக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, நம்ம சிட்டு ஸ்கீம் வந்து போட்டு திருப்பி திருப்பி வந்து ஒரே டைப் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து வாங்கி வைக்கிறத விட கோல்டு காயின் வந்து வாங்கிட்டு அதையெல்லாம் அக்குமுலேட் பண்ணி நமக்கு பிடிச்சதா வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தாட்டா இருக்கு. அதனால மோர் தென் 10,000 20,000லாம் வந்து போட முடியுது அப்படின்னா நீங்க சிட்டு ஸ்கீமே வந்து போட்டு போய்க்கலாம். ஸோ அப்படியும் போடுறீங்க அப்படின்னா ஒரு 20,000 வந்து நீங்க போடுறீங்க அப்படின்னா அதை வந்து 5 டைம்ஸ் 4,000 வந்து போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பே பண்றதுக்கும் வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இவ்வளோ அமௌண்ட் உங்களால பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சிட்டு ஸ்கீம்ல போய்க்கிறதே வந்து பெஸ்ட். இல்லை என்னால் மாதம் வந்து ஒரு 5,000 4,000 3,000 தான் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டா கோல்டு இல்லை டிஜி கோல்டில் வந்து பே பண்ணிக்கிறதா வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு இதில் உங்களோட அட்வைஸ் வந்து தேவைப்படுது. சிட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வந்து இன்ஸ்டா கோல்டில் வந்து பே பண்ணி காயினாக வந்து வாங்கிக்கலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ஸ்டா கோல்டு வந்து பெஸ்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு சிட்டு ஸ்கீமு. உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.